நல்லது செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகட்டும், காரியங்கள் கைகூடட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு என்று மட்டுமில்லை என்றும் உங்களுக்கு ஆரோக்கியம் சீர்படட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். 16/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 3ஆம் தேதி ஜனவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 4:44 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:54 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று பிற்பகல் 12:54 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:54 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தொட்டக்குறை விட்டக்குறை சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். மேஷம் ராசினியர்கள். உறவுகளிடம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. இன்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். சிந்தனை வளத்தால் சிறைப்படைவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. குடும்பத்திலும் கலகலப்பான சூழ்நிலை உருவாகக்கூடும். இன்று சாமர்த்தியமான உங்கள் செயல்களால் கண்டிப்பாக மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனாலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. பெண்கள் கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலை பொறுத்தவரை அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். லாபகமாக சிந்திப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், சாதித்து விட முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் ஓரளவு தெளிவடைய கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் வெற்றி தேடி வர கொடுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பரணி. இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மனம் தெளிவடைய கொடுங்க. காரியங்களும் கைகூடிவிடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். மாறுபட்ட கருத்து குறித்து சில முக்கிய முடிவும் எடுப்பீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பண்டிகை தினம் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். கிருத்திகை. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க யார் மீதும் கோபம் மட்டும் பட வேண்டாம். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பதை மட்டும் கவனமாக கையாளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட தெளிவு இருக்குங்க. இருந்தாலும் கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்கள் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். பணவரவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். விஐபிகளின் சந்திப்புகள் நிகழக்கூடுங்க.
இன்று திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்குங்க. குடும்பம் முன்னேற்றம் அடைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று கடுமையாக உழைப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். அதுவே வெற்றிக்காக வழிவகுக்கும். இன்று மாணவர்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டும். விடுமுறையை நல்ல விதமாக கொண்டாட வேண்டும். பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் கல்வியில் கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். பாடங்களை படியுங்கள். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் செல்லுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் தெளிவு ஏற்படக்கூடுங்க. கூடுமானவரை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்த்துவிடக்கூடும். இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. அக்கறையுடன் இன்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு சோகங்கள் கடந்து கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பழகி கொடுங்க. எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். மன நெருக்கடியாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்கள் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மிதுனம் ராசினியர்கள் வரவும் செலவும் சமமாகவே இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தொழில் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். இன்று பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். இன்று உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போட்டிகளும் கண்டிப்பாக நீங்கி விடுங்க. உங்களது வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு சிறப்புடன் எடுத்து செல்வீர்கள். பக்க பலமாக சகோதர சகோதரிகளும் இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஆதரவு கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று சாதுரியமான பேச்சால் எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பாக அணுகுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வும் தேடி வரக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்குங்க. காதலுக்காக நீங்கள் நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். இன்று பெண்கள் அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். விளையாட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித தெளிவு ஏற்பட கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். அவசரப்பட வேண்டாம். குழப்பமும் அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திருவாதிரை. இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் ஓரளவு நிம்மதி அடையக்கூடும். இன்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி விட கொடுங்க.
பெருந்தன்மையுடனும் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம் பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாகவும் இருக்க கொடுங்க. மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். துயரங்கள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். எப்படி முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் கூட்டாளிகளிடம் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. இன்று சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பணபரவும் கண்டிப்பாக கூடிவிடும். காரிய தடைகள் இருந்தது கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செல்வாக்கம் கண்டிப்பாக உயருங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நெருக்கமானவுடன் மகிழ்ச்சியாக பொழுதி கழிப்பீர்கள். பெண்கள் இன்று இந்த பண்டிகை தினத்தை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் கண்டிப்பாக கூடிவிடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் பேச வேண்டும். பின்பு முடிவுகள் எடுக்க வேண்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளில் தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்கல்வி பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடன் நலனில் உங்களுக்கு அக்கறை ஏற்பட கொடுங்க. செயல்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று பெருகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. பூசம் எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று இஷ்ட தெய்வ வழிபாடும் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஆயில்யம் என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களும் படிப்படியாக சரியாகிவிடக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சிக்கல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. இந்த முயற்சிகளில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகளும் இன்று நிறைவேறிவிடக் கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கிவிடக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். சிம்ம ராசினியர்களுக்கு தைரியத்தோடு செயல்பட்டால் சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமையும் குறைந்துவிடக் கொடுங்க. நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் மாறிவிடக்கூடும். இன்று வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை என்று இருக்க கொடுங்க. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாகவே நடக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அவ்வப்போது தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் என்பது எதிலும் வேண்டும். என்று பெண்கள் எதிலும் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் நீங்கி சந்தோஷம் பெருகுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். சிம்ம ராசினியர்கள் பொறுமை காக்க வேண்டும். இன்று மாணவர்கள் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். பேச்சுக்களை கம்மியாகவே பேசுங்கள். காரியங்களை நீங்கள் கச்சிதமாக செய்து முடிக்கும் வரை பேச்சில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பள்ளியில் கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. தைரியத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறைங்க. இன்று நீங்க நாசுக்காக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பூரம், இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. முக்கிய பொறுப்புகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவலைகள் கண்டிப்பாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் நாளாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மீண்டும் தொடங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், அது போதும். உத்திரம், வேக வேகமாக பணியில் ஈடுபடுவீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைகளை கூட கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிஞ்சளவு யோசித்து எதையும் செய்யுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கும். அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை கண்டிப்பாக உண்டு மழுவீர்கள். என்று காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். என்று நீங்க வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள், இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அது மட்டுமில்லை, திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இடமாற்ற சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். எண்ணங்களும் எளிதில் பூர்த்தியாகிவிடக்கூடும். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க கொடுங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாதுரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கிவிடக்கூடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். என்ன ஒன்று பணி சுமை இருக்க கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லுங்கள். இல்லத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்த ஒரு பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். சாமர்த்தியமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம், இன்று வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். இன்று இன்முகத்துடன் அனைவரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். சித்திரை, இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் பிறக்கக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சந்தர்ப்பங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான சூழல் எதிலும் ஏற்பட கொடுங்க. பண நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் மிகவும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். ஏனோ தனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியுங்க.
விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுடைய கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் மூலம் இன்று வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுக்கள் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயர்ந்துவிடக்கூடும். பல சோதனையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லோரிடமும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். சிற்றின்பு செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை மட்டும்தான் குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். முக்கியமாக முன்கோபம் என்பது இருக்கவே கூடாது. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். மாணவர்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. குழப்பங்களையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறந்துவிடக் கொடுங்க. துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் இன்று கண்டிப்பாக தெளிவடையக்கூடும். இந்த நாள் ஓரளவு மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று இடைவிடாமல் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். விசாகம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாகவும் இன்று இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு காலை பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மனமும் தெளிவடையக்கூடும். தெய்வீக சிந்தனையும் ஏற்படக்கூடும். இன்று தனவரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். திடீர் பயணத்தால் ஆதாயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பெரியவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சுபகாரியம் கண்டிப்பாக முடிவாகும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்து முடிப்பீர்கள். போட்டிகளும் இன்று மறைந்து விடக் கொடுங்க. திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். நல்ல பலனும் இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து விடக் கொடுங்க. உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கிவிடக் கொடுங்க. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். எந்த முடிவாக இருக்கட்டும் தெளிவாக இருக்க வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நடப்பதை நீங்க கவனமாக எதிர்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பல நெருக்கடியிலும் தாண்டி இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க.
உங்கள் நல்ல மனசை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். அனுஷம், இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாலை நேரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. இந்த நாள் நீங்க நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கேட்டை, மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். குழப்பம் இல்லாமல் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வீண் பகையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. அவசரம் மட்டும் எதிலும் பட வேண்டாம். தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க கொஞ்சம் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். ஏனோ தனமாக தயவு செய்து செயல்பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது மிக சிறப்பு. யாரையும் தயவு செய்து பகைத்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு முடியவில்லை இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் தீர்வு காண வேண்டுங்க. நண்பர்களால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். விட்டு போன பலன்கள் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானம் என்பது இன்று மட்டுமில்லை, என்றும் இருக்க வேண்டும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மையும் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். காதலை மட்டும் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று நீங்க தயவு செய்து முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். செயல்களை நிதானமாக செய்யுங்கள், அது போதும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்ல நண்பர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. போராடம், இன்று தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுவது நல்லது. யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். பொறுமையும் அமைதியும் இருந்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். உத்திராடம், இன்று நீங்க மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிந்தனையை நீங்க ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் நீங்க பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறும் நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. மகரம் ராசினியர்கள், இந்த அறிவுத்திறன் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். யதார்த்தமாக இன்று செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி ஏற்படும் பட்சத்தில் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்கும். திட்டமிட்ட பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். இறைவன் வழிபாட்டு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. குதூகலத்தை ஏற்படுத்தும். புத்தி தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதையும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதனால் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணியில் முன்னேற்றம் இருக்கும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை சுமையும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. அலைந்து திரிந்து கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது.
இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியும் கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் அமைதி காப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் தெளிவடைய கொடுங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுக்கு அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. விரயங்களை மற்றும் சுப விரயங்களாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். திருவோணம். மனக்குழப்பம் சரியாகும். புத்தி தெளிவு ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் கூடிவிடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்குங்க. இந்த நாள் நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சோர்வாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. சுய தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அவிட்டம். சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. சொன்ன சொல்லையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களால் உங்களுக்கு நிம்மதி ஏற்பட கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று இடையூறு ஏற்படுத்தியவர்கள் காணாமல் போகும் நாளாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மெழுகிவிடக் கொடுங்க. தொகை எதிர்பார்த்தபடியே இன்று வந்து சேரக்கூடும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. கொடுக்கல் வாங்கலிலும் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். உறவினர் வருகையாலும் இன்று மன மகிழ்ச்சி பொங்கும். இன்று புத்தாடை அணிகலன் அணிந்து கொண்டு மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வர கொடுங்க. சந்தோஷம் கண்டிப்பாக பொங்க கொடுங்க. இன்று பெண்கள் நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முக அழகும் கூடிவிடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் கொஞ்சம் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழம்பி போக வேண்டாம். இன்று மாணவர்கள் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பிடித்தமான கல்வியும் அமைந்து விடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடிவிடுங்க. வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உங்களுக்கு மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுத்துங்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று அந்நிய தேச பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நல்ல வருமானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த பண்டிகை தினம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். புரட்டாத்தி. என்று தொகை கேட்டிடத்தில் வரக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சோதனைகளை இன்று தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக நல்லதுங்க.
மீனம் மீனம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகளை எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. நீங்கள் கேட்ட உதவிகளை செய்ய முன் வருவீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையக்கூடும். திடீர் கோபங்கள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை என்று தோன்றுங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண முடியும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பண தேவைகள் இருந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். இந்த பண்டிகை தினத்தை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்பட கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலுக்காக நீங்க பெரிய முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வி தரத்தை உயர்த்திக் கொள்ள கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சீராக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷமும் ஏற்படக்கூடும். மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. துணிவும் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. சந்தோஷம் மிகுந்த நாளாக இன்று இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. இன்று நீங்க மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சாதனையும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. இன்று தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு இன்று கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. ரேவதி. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மதிப்பு மிக்க நபர்களின் நட்பு ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனமும் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். கற்பனை திறனும் மிதந்து காணப்படக்கூடும். திருமணத்திற்காக தயாராகுங்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.